முதலாவது காரிகை. பகிஷ்ப்ரஜ்ஞோ விபுர்விஸ்வஹ ஹ்யந்தப்ரஜ்ஞஸ்து தைஜஸஹ கணப்ரஜ்ஞஸ்ததா ப்ராஜ்ஞஹ ஏக ஏவ த்ரிதா ஸ்மிருதஹ. உபனிஷத் மந்திரங்கள் 6 மந்திரங்கள் முடிந்தன. அதைத் தொடர்ந்து 7வது மந்திரம் வருவதற்கு முன் கௌடபாதர் முதல் 6 மந்திரங்களுக்கு சாரத்தை கொடுக்கின்றார். இதில் முதல் 2 மந்திரத்திற்கு அவர் விளக்கம் கொடுக்கவில்லை. முதல் 5 காரிகைகளில் 3வது மந்திரத்திலிருந்து 5வது மந்திரம் வரை உள்ள கருத்தினுடைய சாரத்தை கொடுக்கின்றார் என்று பார்த்தோம். இதில் முதல் காரிகையில் பகிஷ்ப்ரஜ்ஞக அந்தப்ரஜ்ஞக பிரஜ்ஞான கணக என்று கூறிய கருத்தை ஞாபகப்படுத்தி இவர் இங்கு புதிதாக ஏக ஏவ த்ரிதா ஸ்மிருதக என்ற கருத்தை கொடுக்கின்றார். இதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். பகிஷ்ப்ரஜ்ஞக விபுர்விஸ்வஹ, விஸ்வனானவன் பகிஷ்ப்ரஜ்ஞக வெளி விஷயத்தினுடைய ஞானத்துடன் இருக்கின்றான். இந்த விஸ்வனும் விராட்டும் வேறல்ல என்பதை காட்ட விபுகு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இப்போ விபுகு என்றால் வியாபித்திருக்கின்ற, விராட்டுடன் ஐக்கியமாக கூறப்பட்ட விஸ்வனானவன் வெளி விஷயங்களை பார்த்தவனாக இருக்கின்றான், அனுபவிப்பவனாக இருக்கின்றான். தைஜசக அந்த பிரஜ்ஞக, தைஜசனானவன் அந்த பிரஜ்ஞத்துடன் இருக்கின்றான், உள் விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றான். பிரஜ்ஞான கணக என்பதை கணப்பிரஜ்ஞக என்று மாற்றி கூறுகின்றார். பிராஜ்ஞக, பிராஜ்ஞனானவன் எந்த விஷயத்தையும் அனுபவிக்காமல் எல்லா ஞானத்தினுடைய குவியலாக இருக்கின்றான், அல்லது ஆனந்தத்தை அஞ்ஞானத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றான். இந்த 3ம் உபனிஷத்தில் சொன்ன கருத்து. இதை வைத்து கொண்டு இங்கு கௌடபாதர் என்ன முடிவுக்கு வருகின்றார்? ஏகக ஏவ த்ரிதா ஸ்மிருதக. சென்ற வகுப்பில் இந்த வாக்கியத்தை நாம் விசாரம் செய்ய ஆரம்பித்தோம். அதை இப்பொழுது தொடரலாம். ஏக ஏவ த்ரிதா ஸ்மிருதக. ஏகக என்றால் ஒருவன், ஒவ்வொரு ஜீவனும் வேறாக உள்ளவன் என்ற கருத்து நாம் விவகாரத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம். அனுபவத்தில் ஒரு ஜீவன் வேறு, இனியொரு ஜீவன் வேறு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஒரு ஷரீரத்திற்குள் 3 ஜீவன் இருக்கின்றானா என்ற சந்தேகம் வருகிறது. ஒரு உடலுக்குள்ளேயே 3 ஜீவன் இருக்கின்றானா? இந்த சந்தேகம் ஏன் வந்தது? விஸ்வக தைஜசக பிராஜ்ஞக என்று அறிமுகப்படுத்தியதனால் ஜீவபேதம் ஒரு ஷரீரத்திற்குள் இருக்கின்றதா என்றால் இங்கு ஆசிரியர் கூறுகின்றார், இல்லை. விஸ்வன்தான் தைஜசன், விஸ்வன்தான் பிராஜ்ஞன், ஒரே ஜீவன் 3 அவஸ்தையில் 3 ரூபமாக இருக்கின்றான் என்பதை இங்கு காட்டுகின்றார். ஏகக ஒரே ஜீவன் விஸ்வனாகவும் அவனே தைஜசனாகவும் அவனே பிராஜ்ஞனாகவும் இருக்கின்றான். ஸ்மிருதக கருதப்படுகின்றது.
இதற்கு பிறகு நாம் என்ன விசாரத்தை ஆரம்பித்தோம்? 3 அவஸ்தையை கூறியதற்கு பிறகு இந்த 3 அவஸ்தையிலிருந்து 3 அவஸ்தைக்குள்ளும் ஒரே ஒரு ஜீவன்தான் இருக்கின்றான், ஏகக என்ற ஒரு கருத்துடன் சங்கரர் வேறொரு கருத்தையும் சேர்த்திக் கொள்கின்றார். அதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏகக என்று முடிவுக்கு வருவதற்கு என்ன காரணம் என்றால், சென்ற வகுப்பில் பார்த்தோம், நமக்குள் 2 ஜீவன் இருந்தால் ஒரே சமயத்தில் ஒருவன் சொப்பனத்தை பார்த்து கொண்டும் ஒருவன் விழிப்பை பார்த்து கொண்டும் இனி ஒருவன் இருந்தால் உறங்கிக் கொண்டும் இருப்பான். நம்முடைய ஒரு உடலிற்குள் 3 ஜீவன் இருந்திருந்தால் நாம் யுகபத்னா அதே காலத்தில் ஒரே காலத்தில் 3 அவஸ்தைகளை அனுபவிப்போம். இவ்விதம் நாம் அனுபவிப்போமா? நாம் இப்பொழுது எப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு அவஸ்தையை அனுபவிக்கும் பொழுது மற்ற அவஸ்தை இல்லை. ஜாகிரதத்தில் இருக்கும் பொழுது கனவு இல்லை, கனவில் இருக்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கம் இல்லை என்று தெரிவதிலிருந்து ஒருவன் தான் இருக்கின்றான் என்று தெரிகிறது. இப்போ இதற்குள்ள 3 ஜீவன் இருந்திருந்தால் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு அவஸ்தையை அனுபவிக்க வேண்டும். அவ்விதம் இல்லை. இந்த கருத்தை நாம் பார்த்தோம். இனி அடுத்ததாக சுத்தத்துவம், ஏகத்துவம் பார்த்தோம். இரண்டாவதாக அந்த ஜீவன் சுத்தக. சுத்தக என்றால் அவஸ்தையினுடைய தர்மத்தினால் அவன் பாதிக்கப்படுவதில்லை என்ற கருத்தும், மூன்றாவதாக இந்த அவஸ்தைக்கு வேறுபட்டவன் என்ற கருத்தும், பிறகு அசங்கக என்ற கருத்தும் இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. இப்போ 4 கருத்து: ஏகத்துவம், அவஸ்தாதக வெதிரிக்தத்துவம், சுத்தத்துவம், பிறகு அசங்கத்துவம். இதில் நாம் சுத்தத்துவம் என்ற கருத்துக்கு வரலாம். சென்ற வகுப்பில் ஏகத்துவத்தை பற்றி விசாரம் செய்து முடித்தோம். இப்போ சுத்தத்துவம் என்றால் இந்த அவஸ்தாத்ரய விவேகத்தில் ஜீவனானவன் அவஸ்தையில் இருக்கின்ற தர்மங்களினால் பாதிக்கப்படாதவன் என்ற முடிவுக்கு வருகின்றோம். அவஸ்தாத்ரய விவேகம் செய்யறோம்னு சொன்னால் அதிலிருந்து என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், அவஸ்தையில் அனுபவிக்கப்படுகின்ற தர்மங்களினால் தாக்கப்படாதவன், அவஸ்தையில் இருக்கின்ற அசுத்தங்களினால் தொடப்படாதவன் இந்த ஜீவன். அது எப்படி நமக்கு தெரிகின்றது, எப்படி நிரூபிக்க முடியும் என்றால், ஜாகிரத் அவஸ்தையில் நாம் என்ன செய்கின்றோம்? பல தர்ம அதர்மங்களை செய்து, பாப புண்ணியங்களை செய்து, அதற்கு தகுந்தாற்போல் இந்த உலகத்தை அனுபவித்து வருகின்றோம். பிறகு கனவு நிலைக்கு செல்கின்றோம். கனவு நிலையில் இருந்து கொண்டு ஒரு உலகத்தை பார்க்கின்றோம். அந்த கனவில் ஒருவன் ஒரு கொலை செய்து விட்டான் என்று வைத்து கொள்வோம். இப்போ கனவுல என்ன செய்திருக்கான்? ஒருவன் ஒரு பாபத்தை செய்திருக்கின்றான். பிறகு அந்த கொலைக்கான தண்டனையை அனுபவிக்க அவன் காத்திருக்கின்றான். அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற பயத்தில் அவன் விழித்து கொண்டான். விழித்து கொண்டதற்கு பிறகு சொப்பனத்தில் செய்த தண்டனைக்கு அவன் உரியவன் ஆவானா? அந்த பாபம் அவனுக்கு வருமா என்றால் ஜாகிரதத்தில் வராது. ஐயோ கொலை செய்து விட்டேனேன்னு துக்கமும் கூட அவனுக்கு வராது. சந்தோஷப்படுவான், நல்ல வேளை கனவுல தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மால் செய்யப்பட்ட தர்மங்கள் அந்த உறக்க நிலையிலோடு விட்டுவிடப்படுகிறது, அடுத்த நிலையில் கிடையாது. விஸ்வனாக இருக்கின்ற எனக்கு தைஜசனாக அனுபவிக்கப்பட்ட உலகம் தாக்காது என்பது கருத்து. அதே போல பிராஜ்ஞனாக இருக்கின்ற நான் விழித்து கொண்டால் அந்த அஞ்ஞானம் என்னை தாக்காது. அந்த ஆனந்தமும் எனக்கு இல்லை, அந்த அஞ்ஞானமும் இல்லை. அதே போல விழிப்பு நிலையில்
நம்ம ஒரு பெரிய உலகத்தை பாப புண்ணியத்தின் அடிப்படையில் சம்பாரித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் பிறகு சொல்ல போகிற விழிப்பு நிலை என்னன்னு சொன்னால் நம்முடைய பாப புண்ணியத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த வேக்கிங் ஸ்டேட், இந்த விழிப்பு நிலை. இப்போ கனவுக்குள் ஒருவன் செல்கின்றான். விழிப்பு நிலையில் ஒருவன் செல்வந்தனாக இருக்கின்றான், அதிகமாக சொத்தை சம்பாரித்து ஒரு மாளிகையில் இருக்கின்றான். கனவுக்கு போகும் பொழுது அவன் ஒரு தரித்திரனாக கனவை காண்கின்றான். இப்போ என்ன ஆயிற்று? விழிப்பு நிலையில் உள்ள தர்மங்கள், அதாவது அவன் செல்வந்தனாக இருத்தல், அனைத்தும் கனவு நிலையில் பயன்படுவதில்லை. இந்த அனுபவம் தான் ஜனகரை மாற்றியது என்று சொல்வார்கள். ஜனகர் ராஜா, அவர் கனவு தான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்து கஷ்டப்படுவது போல் விழித்து கொண்டார். பிறகு சிந்திச்சார், இப்போ நான் ராஜாவாக இருக்கிறது கனவா, பிச்சைக்காரனாக இருந்தது கனவான்னு சிந்திச்சாராம். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? விழிப்பு நிலையில் இருக்கின்ற தர்மா தர்மங்கள், சுகதுக்கங்கள் கனவு நிலைக்கு சென்றவுடன் இல்லை. அப்போ தைஜசனுக்கு ஜாகிரத் அவஸ்தா தர்மங்கள் இல்லை, விஸ்வனுக்கு சொப்பன அவஸ்தா தர்மங்கள் இல்லை. இதிலிருந்து என்ன முடிவுக்கு வரணும்னா, அந்தந்த அவஸ்தையினுடைய தர்மங்கள் அந்தந்த அவஸ்தையை சார்ந்ததே தவிர அதை அனுபவிப்பவனுக்கு இல்லை. அந்த அவஸ்தையில் இருக்கிற வரைக்கும் அபிமானத்தினால அந்த தர்மா தர்மங்கள் என்கின்ற அசுத்தம் இருக்கின்றது. இங்கே அசுத்தம்னா பாப புண்ணியம். பிறகு வேறு அவஸ்தைக்கு வந்து விட்டால் அந்த தர்மா தர்மம் என்கின்ற அசுத்தம் அந்த அவஸ்தையோடு சென்று விடுகிறது. இதிலிருந்து 3 அவஸ்தையிலும் இருக்கின்ற ஆத்மா சுத்தக என்று தெரிகிறது. சம்பந்தம் புரிகின்றதோ? சம்பந்தம் எப்படி? ஒரு அவஸ்தையில் இருக்கின்ற தர்மா தர்மங்கள் அடுத்த அவஸ்தையில் இல்லை என்பதிலிருந்து அந்தந்த அவஸ்தையை சார்ந்தது தான் அசுத்தங்கள், வேறு அவஸ்தைக்கு வந்த ஜீவனுக்கு கிடையாது என்ற காரணத்தினால் நாம் என்ன முடிவுக்கு வருகின்றோம்? அசுத்தங்கள் அவஸ்தையை சார்ந்ததே தவிர அவஸ்தையை அனுபவிப்பவனிடம் இல்லை. இங்கே ஆச்சாரியார் சொல்கிறார், எது அசுத்தமா? நம்ம சேர்த்து வச்சிருக்கிறமே புண்ணியம் அதுவும் அசுத்தம், நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பாபம் அதுவும் அசுத்தம். பாப புண்ணியமான அசுத்தங்கள் அவஸ்தையை சார்ந்தது, அவஸ்தையை அனுபவிப்பவனுக்கு இல்லை. அதனால தான் எவ்வளவு பணத்தை சம்பாரித்து வச்சிருந்தாலும் நம்ம ஏழையாக நம்ம கனவுல காணலாம். காரணம் என்ன? அந்த பொருள் அடுத்த அவஸ்தைக்கு வராது. அதே போல் எவ்வளவு தரித்திரனாக இருந்தாலும் கனவுல ராஜாவாக இருக்கலாம். காரணம் என்ன? அந்த பாவம் அந்த அவஸ்தையோடு செல்கிறது, அடுத்த அவஸ்தைக்கு இல்லை. இது 3வது கருத்து. முதல் கருத்து என்ன? ஏகக. 2வது கருத்து என்ன பார்த்தோம்? ஸ்தானத்திலிருந்து வேறுபட்டவன். அதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? மகாமத்ஸ்யகன்னு சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஒரு பெரிய 2 குளத்தை ஒரு மீனானது கிரமமாக தாண்டுவதனால் அந்த அவஸ்தையிலிருந்து வேறுபட்டதுன்னு பார்த்தோம். இன்று நாம் பார்த்தது சுத்தத்துவம். இனி இறுதியாக அசங்கத்துவம். அசங்கத்துவம் என்றால் 3 அவஸ்தையிலும் இருக்கின்ற ஆத்மா, ஜீவாத்மா அவஸ்தையோடு சங்கம் இல்லை, அவஸ்தையோடு சம்பந்தப்படாதது. இந்த ஆத்மாவுக்கும் அவஸ்தைக்கும் உண்மையில் ஒட்டுதல் என்பது கிடையாது. பிறகு சேர்ந்து இருக்கின்றதேன்னா அது ஏற்று வைக்கப்பட்டதே தவிர உண்மையில் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கவில்லை. இது ஆத்மாவினுடைய அசங்க ஸ்வரூபம். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளை இனி ஒரு பொருளை வச்சோம்னா அது சங்கம்னு சொல்கிறோம். நம்முடைய ஆடை இருக்கின்றது, இதில் டஸ்ட் அழுக்குகள் படுகிறது. என்ன ஆயிடுதுன்னா சங்க தோஷத்தினால் அழுக்குகள் பட்டுவிட்டது. கயிறு இருக்கின்றது, அதன் மீது பாம்பானது தெரிகிறது. அந்த கயிறானது பாம்பினால் சம்பந்தப்படுத்தப்பட்டதா என்றால் கிடையாது. அந்த கயிறு அசங்கமாகவே இருக்கின்றது.
பாம்போடு தொடுவதில்லை. காரணம், அது ஏற்றி வைக்கப்பட்டதனால். அதுபோல 3 அவஸ்தைகளும் இந்த ஜீவாத்மாவிடம் ஏற்றி வைக்கப்பட்ட காரணத்தினால் இந்த ஜீவாத்மா அவஸ்தைகளுடன் சம்பந்தம் கிடையாது, என்றும் அசங்கமாக இருக்கின்றது. அதுக்கு என்ன ஹேது, காரணம் என்னவென்றால் திருக் சொரூபமாக ஆத்மா இருப்பதனால், அவஸ்தைகள் திருஷ்யமாக இருக்கின்ற காரணத்தினால். இதுதான் இங்க காரணம். திருக் ரூபத்துவாத் அசங்கத்துவம். திருக் ரூபம் என்றால் பார்ப்பவனாக இருக்கின்ற காரணத்தினால். இதிலிருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளோடு சம்பந்தப்படாதவன், பார்ப்பவன் அறிபவன் அறியப்படும் பொருளோடு உண்மையில் சம்பந்தம் அற்றவன். இது ஒரு நியாயம். திருக்கு திருக்குனா அறிபவன், திருஷ்யம் அறியப்படும் பொருளோடு ஒட்டாதவன், சம்பந்தம் அற்றவன். சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதேன்னா அது அஞ்ஞானத்தினால், அத்தியாசத்தினால். உண்மையில் சம்பந்தப்படாதவன். இதிலிருந்து என்ன முடிவுக்கு வர்றோம்? முதல் காரிகையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்ன என்றால் 3, 4, 5 3 மந்திரத்தில் சொல்லப்பட்ட பகிஷ்பிரக்ஞக, அந்த பிரக்ஞக, கணப்பிரக்ஞக என்பதை சொல்லி, பிறகு இந்த 3 அவஸ்தைகளுக்குள்ளும் இருக்கின்ற ஜீவாத்மா ஒருவன்தான். விஸ்வனே தைஜசனாகவும் தைஜசனே பிராக்ஞனாகவும் இருக்கின்றான் என்ற கருத்தும், அதோடு ஸ்தானத்திலிருந்து வேறுபட்டவன், சுத்தமானவன், அசங்கமானவன் என்ற கருத்தை பார்த்தோம். இனி நாம் 2வது காரிகைக்கு செல்லலாம். தக்ஷிணாக்ஷி முகே விஸ்வஹ மனஸ்யந்தஸ்து தைஜசஹ ஆகாசே ச ஹ்ருதி ப்ராஜ்ஞஹ த்ரிதா தேஹே வ்யவஸ்திதஹ. இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்துக்கள் இருக்கின்றன. 2 விதத்தில் இதற்கு விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். முழுமையாக 2 இன்டர்பிரட்டேஷன், 2 விதத்தில் இந்த காரிகையை பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் விதத்தில் இதை பார்த்தல். முதலில் இந்த காரிகையை எப்படி பார்க்க இருக்கின்றோம்? சென்ற காரிகையில் ஏக ஏவ த்ரிதா ஸ்மிருதக என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஒரே ஒரு ஜீவாத்மா 3ஆக இருக்கின்றான், 3ஆக தெரிகின்றான், 3 விதத்தில் அவன் இருக்கின்றான் என்று சொல்லப்பட்டது. 3 விதத்தில் இருந்தாலும் 3 பெயருடன் இருந்தாலும் ஒருவன்தான் என்று சொல்லப்பட்டது. அந்த சொல்லப்பட்ட கருத்தை வேறொரு காரணத்தினால் இந்த காரிகை நிலைநாட்டுகின்றது. அது முதல் விதமான விளக்கம். இப்போ முதல் இந்த காரிகையினுடைய பலன் என்ன? ஏக ஏவ த்ரிதா ஸ்மிருதக என்று சொல்லப்பட்ட சென்ற காரிகையில் ஒருவன்தான் என்ற கருத்துக்கு வேறொரு காரணம் இங்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கருத்து இங்கு வேறொரு காரணத்தில் நிலைநாட்டப்படுகிறது. அது எப்படி நிலைநாட்டப்படுகிறது என்ற விளக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு பிறகு 2வது விளக்கத்திற்கு செல்லலாம். எப்படி நிலைநாட்டப்படுகிறது? இப்போ என்ன கருத்தை இது நிலைநாட்டுகிறது? ஒரு ஜீவன்தான் ஒரு ஷரீரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றான். அது எப்படி இங்கு நிலைநாட்டுகிறார் என்றால், இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? விஸ்வன் என்பவன் ஜாகிரத் அவஸ்தையில் அனுபவிக்கின்ற ஆத்மானு பார்த்தோம். தைஜசன் என்பவனை எப்பொழுது நாம் பார்க்க முடியும்?
சொப்பன அவஸ்தைக்கு போனால் தான் தைஜசனை பார்க்க முடியும். பிராக்ஞனை எப்போ பார்க்க முடியும்? ஆழ்ந்த உறக்கத்தில் போனால் பிராக்ஞனை பார்க்கலாம். இங்கு ஆசிரியர் என்ன சொல்றார்? ஜாகிரத் அவஸ்தையிலேயே விஸ்வனையும் பார்க்கலாம், தைஜசனையும் அனுபவிக்கலாம், பிராக்ஞனையும் அனுபவிக்கிறோம்னு சொல்றார். ஜாகிரத் அவஸ்தையிலேயே ஒரே அவஸ்தையில் விஸ்வனையும் அனுபவிக்கிறோம், அதே அவஸ்தையில் தைஜசனும் இருக்கின்றான், அதே ஜாகிரத்தில் நாம் பிராக்ஞனையும் பார்க்கின்றோம் என்று கூறுகிறார். எப்படி என்றால், விஸ்வனை இந்திரியங்கள் வழியாக உலகத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆத்மாவை அனுபவிக்கின்றோமோ அவன் விஸ்வன். நாம் 5 இந்திரியங்கள் வழியாக இந்த உலகத்தை பார்க்கின்றோம். அப்படி இந்திரியங்கள் வழியாக வெளி உலகத்தை பார்த்து நாம் அனுபவிக்கும் போது நாம் யாராக இருக்கின்றோம்? விஸ்வனாக இருக்கின்றோம். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு கோலகம் இருப்பதை நாம் படித்துள்ளோம். இப்போ கண்ணுங்கிற இந்திரியத்துக்கு கோலகம் ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற கண், காதுக்கு கோலகம் என்று படித்துள்ளோம். அதே போல் மனசுக்கு எது கோலகம் ஞாபகம் இருக்கோ? ஹிருதயம். நம்முடைய ஹிருதயம் மனசுக்கு கோலகம். கோலகம்னு சொன்னால் இந்திரிய சூக்ஷ்மமான இந்திரியமானது எந்த ஸ்தூல இடத்தில் வெளிப்படுகிறதோ அந்த வெளிப்படுற இடத்துக்கு பெயர் கோலகம். அவ்விதத்தில் சாஸ்திரத்தில் விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன் இவர்களுக்கும் கோலகம் சொல்லப்பட்டுள்ளது. இருப்பிடம். அந்த 3 ஆத்மாவுக்கும் 3 விதமாக தெரிகின்ற ஜீவனுக்கும் ஸ்தானம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஸ்தானம் ஸ்தூல சரீரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தூல சரீரம்னா நம்முடைய சரீரத்திற்குள் ஸ்தானம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி விஸ்வனுக்கு கோலகம் என்னவென்றால் நம்முடைய வலது கண், தக்ஷிண அக்ஷி. தக்ஷிணம்னா வலது, அக்ஷின கண். நம்முடைய வலது கண் விஸ்வனுடைய கோலகம். பிறகு நம்முடைய மனம், அந்த மனதுக்குள் இருக்கின்ற வாசனை சித்தம்னு சொல்கிறது. நம்ம மனசை பல விதத்தில் பிரிக்கலாம், 4 விதத்தில் பிரிப்போம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி. அந்த சித்தம்னா என்னவென்றால் மனதில் நம்முடைய அனுபவங்களினுடைய பதிவு சித்தம். அந்த வாசனாமயமான மனம்தான் தைஜசனுடைய கோலகம். இப்போ தைஜசன் எங்கே இருக்கான்னா நம்ம விழிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சித்தம் இருக்கே, அந்த இடம்தான் தைஜசனுக்கு கோலகம், இருப்பிடம். பிறகு பிராக்ஞனுடைய இருப்பிடம் என்ன? மனதினுடைய கோலகமான ஹிருதயத்திற்குள் இருக்கின்ற ஆகாசம். இப்போ ஹிருதயத்திற்குள் இருக்கின்ற, சாஸ்திரத்தில் தஹராகாசம் என்று சொல்வார். நம்மளுடைய ஹிருதயம் இருக்குது. ஹிருதயம்னா கற்பனை பண்ணுற ஹிருதயம் இல்லை, ஸ்தூல மாமிச பிண்டமான ஹிருதயம். அதற்குள்ளே கொஞ்சம் ஒரு ஆகாசம், வெட்ட வெளி இருக்கிறது. அந்த இடம்தான் பிராக்ஞனுடைய கோலகம். அப்போ விஸ்வனுடைய கோலகம் நம் கண்ணை விழிக்கின்ற. இப்போ வலது கண்ணுன்னு சொன்னால் வலது கண்ணை மூடிட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோமே, அது விஸ்வனுக்கு கோலகம் ஆகாது. விழித்து கொண்டிருக்கின்ற வலது கண், நம்ம வலது கண்ணை விழிக்கும் பொழுது அது கோலகம் ஆகிறது. நம்ம கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா விஸ்வனுக்கு கோலகம் இல்லை. ஆகவே விழித்து கொண்டிருக்கின்ற தக்ஷிணி அக்ஷன் புருஷக என்று சாஸ்திரத்தில் பிரசித்தமாக இருக்கின்றது. அப்படி விழித்து கொண்டிருக்கின்ற வலது கண் விஸ்வனுடைய கோலகம். மனம், மனதிற்குள் இருப்பது, இதையெல்லாம் இங்கிலீஷில் அன்கான்சியஸ் என்றெல்லாம் சொல்வார்கள். வாசனை, வாசனை ரூபமாக இருக்கின்ற ஆழ்ந்த மனம், அந்த மனம் தைஜசனுடைய இருப்பிடம். அங்கிருந்து தான் தைஜசன் உற்பத்தி ஆகின்றான், அங்கிருந்து தான் தைஜசன் தன்னுடைய காரியத்தை செய்கின்றான். பிறகு ஹிருதயாகாசம் பிராக்ஞனுடைய ஸ்தானம். இப்போ இங்கே என்ன சொல்கின்றார் ஆசிரியர்? நாம் கண் வழியாக இந்த உலகத்தை, குறிப்பாக வலது கண் வழியாக இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது விஸ்வனாக இருக்கின்றோம். அப்போ யாரை அனுபவிக்கின்றோம்? விஸ்வனை அனுபவிக்கின்றோம்.
எப்பொழுதுனா ஜாகிரத் அவஸ்தையில். ஜாகிரத் அவஸ்தையில் வலது கண் வழியாக உலகத்தை பார்க்கும் பொழுது விஸ்வனாக இருக்கின்றோம். பிறகு பார்த்த ஒன்றை நாம் மனதிற்குள்ளேயே நினைத்து பார்க்கும் பொழுது அந்த விஸ்வன் ஜாகிரத் அவஸ்தையிலேயே தைஜசனாக மாறிவிடுகின்றான். ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்துட்டு நம்ம அந்த பொருளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு மனதிற்குள் பார்க்கின்றோம். இப்போ ஒருவரை பார்த்துருக்கோம், பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மனதில் என்ன வருது, பிறகு மீண்டும் அவரை பார்க்குறத நிறுத்திடுறோம், கண்ணை மூடிடுறோம். கண்ணை மூடிடுறோம்னு சொன்னால் கண்ணை திறந்திருந்தாலும் கண்ணை பயன்படுத்தாமல் நான் எங்கு அவரை பார்த்தேன்னு மனதில் கற்பனை செய்து பார்க்கின்றோம். கண் மூடப்பட்டு அல்லது கண் பயன்படுத்தாமல், அப்போ வேறு ஏதோ ஒரு வருடத்துக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல அவரை பார்த்துருக்கோம், அந்த சீன் மனசில் ஞாபகத்துக்கு வருது. அது எப்படி வந்ததுன்னா, இந்த வாசனைன்னு ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமே, உடனே நம்ம அங்கே போய் அங்கிருந்து அந்த அனுபவத்தை எடுத்து நினச்சி பார்க்குறோம், அந்த இடம் தைஜசனாக மாறுகிறோம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இதெல்லாம் எங்கேனா ஜாகிரத அவஸ்தையிலேயே விழிச்சிட்ருக்கும் போதே, பார்த்து கொண்டிருக்கும் போதே வலது கண்ணில் பார்த்தவுடன் விஸ்வனாக இருக்கும். அதை நினச்சி பார்க்கும் பொழுது தைஜசனாக மாறுகின்றோம். அந்த விஸ்வனே தைஜசனாக மாறுகின்றான் அவனுடைய கோலகத்துக்குள்ளே போய். இனி என்னன்னா, பார்க்கிறதையும் விட்டுட்டு நினச்சி பார்க்குறதையும் விட்டுட்டு தியான காலத்தில் மனதை ரொம்ப அமைதியாக வச்சுருக்கோம்னு வச்சுக்குவோமே. அப்போ நம்ம உறங்கலை, நாம் தூங்கவில்லை, எதையும் நினைக்கவில்லை, எதையும் நாம் பார்க்கவில்லை. அப்போ நம்ம யாராக இருக்கோம்? பிராக்ஞனாக இருக்கின்றோம். வேறு ஒரு ஞானமும் கிடையாது, நான் ஆத்மாங்கிற எண்ணமும் கிடையாது. மைண்டு பிளாங்காக இருக்குது, வெட்ட வெளியாக இருக்குது. அப்பொழுது ஹிருதயாகாசத்திற்குள் சென்று நாம் பிராக்ஞனாக இருக்கின்றோம், பிராக்ஞனை அனுபவிக்கின்றோம். இப்போ இவ்விதம் ஒரே அவஸ்தையிலும் கூட ஆத்மாவானவன் விஸ்வ தைஜச பிராக்ஞனாக மாறி மாறி இருக்கின்ற காரணத்தினால் உள்ள இருப்பவன் ஒருவன்தான். தைஜசனாக இருக்கும்போது விஸ்வனாக இருக்க முடியாது. கண்ணில் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மனசில் நினைக்க முடியாது அவரை எங்கே பார்த்தேன்னு சொல்லி. அவரை எங்கே பார்த்தேன்னு நினைக்கும்போது நம்ம கண்ணில் அவரை இப்போ பார்க்கல. மனசில் ஒரு விதமான எண்ணங்களும் ஓடாமல் இருக்கும் பொழுது பிராக்ஞன். ஒரு விதமான எண்ணமும் ஓடலை, வெளி விஷயத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? வெளி விஷயத்தை பார்க்கும்போது விஸ்வன், மனசில் நினைக்கும்போது தைஜசன், அமைதியாக இருக்கும்போது பிராக்ஞன். இவ்விதத்தில் ஜாகிரத் அவஸ்தையிலேயே அந்தந்த கோலகத்தில் இருந்து கொண்டு ஒருவன் விஸ்வனாகவும் தைஜசனாகவும் பிராக்ஞனாகவும் மாறி மாறி இருக்கின்ற காரணத்தினால் என்ன முடிவுனா, ஏகக ஏவ, இந்த மூன்றும் ஒருவன் தான். இது எப்படின்னு சொன்னால், ஒருவர் வீட்டில் அப்பாவாக இருக்கார், ஆஃபீஸுக்கு போகணுன்னே மேனேஜராக இருக்கார், வேறு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகணுன்னே அண்ணனாவோ தம்பியாகவோ இருக்கார். ஒரே ஒரு ஆள் விதவிதமான உபாதியுடன் விதவிதமான பெயரை அடைகின்றார். இருக்கிறது யார்னா ஒரே ஒருவர். அந்த கருத்தை இந்த காரிகையானது நிலைநாட்டுகிறது. இனி இரண்டாவது கருத்துக்கு வரலாம், இரண்டாவது இன்டர்பிரேட்டேஷனுக்கு வரலாம். இந்த காரிகையை ரெண்டு விதத்தில் பார்க்கிறோம். ஒன்று, முதல்ல பார்த்தது ஒருவன்தான் என்பதை நிலைநாட்டுகின்றது இந்த காரிகை. இனி இரண்டாவதாக பார்த்தால், எப்பொழுதெல்லாம் கோலகம் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பல இடங்களில் உபாசனையானது வரும். எப்பெல்லாம் கோலகத்தை பற்றி பேசுகிறோமோ அப்பெல்லாம் உபாசனாங்கிற கருத்து வரும். நம்ம மற்ற உபநிஷத்துலேயும் ஒரு கருத்தை பார்த்துருக்கோம். எப்பொழுது வியஷ்டி சமஷ்டி ஐக்கியத்தை பண்ண முடியலன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? வெஷ்டி சமஷ்டி உபாசனை பண்ணணும். ஞாபகம் இருக்கோ இந்த கருத்தை நம்ம பார்த்தது? தைத்திரியத்துல எல்லாம் அன்னமய கோஷத்திலிருந்து பிராணமய கோஷத்துக்கு நம்ம போகணும், பிராணமயத்திலிருந்து மனோமயத்துக்கு போகணும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி இடையில கொஞ்சம் பிரேக் பண்ணி ஒரு உபாசனை செய்து போனோம். எந்த இடத்துல நம்ம
இடையில நிறுத்தி உபாசனை செய்தோம். அன்னமய கோஷத்தை அனாத்மானு புரிஞ்சு கொள்ளும் பொழுது அன்னமய பிரபஞ்சத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு கோஷமே பிரபஞ்சம் என்று அன்னமய பிரபஞ்சம் அன்னமய கோஷத்திற்கும் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். ஒரு கால் ஒரு மாணவனால வெஷ்டி சமஷ்டியை புரிஞ்சு கொள்ள முடியலன்னு என்ன செய்வோம்? இந்த ரெண்டும் ஒன்றுன்னு கொஞ்சம் உபாசனை பண்ணி அதை புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் பிராணமய கோஷத்துக்கு போக முடியும். அப்படி இல்லாமல் அன்னமயத்தை மட்டும் அனாத்மான்ட்டு அன்னமய பிரபஞ்சத்தை அனாத்மான்னு செய்யாமல் பிராணமய கோஷத்துக்கு போயிட்டான்னா அவன் சாங்கிய தத்துவத்தில் நிற்பான். ஒவ்வொரு சரீரத்திற்கும் ஒவ்வொரு ஆத்மான்னு வந்துடும். இதை பார்த்தோம். அதே பிரின்சிபிள். அதே போல் இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? விஸ்வனும் விராட்டும் ஒன்றுன்னு பார்த்தோம். தைஜசனும் ஹிரண்ய கர்ப்பனும் ஒன்றுன்னு பார்த்தோம். பிராக்ஞனும் அந்தர்யாமி ஒன்றுன்னு பார்த்தோம். ஒரு கால் மாணவனால் விஸ்வனையும் விராட்டையும் ஒன்றுன்னு பார்க்க முடியவில்லை என்றால் இந்த இடத்தில் வலது கண்ணில் விஸ்வனுடைய கோலகத்தில் விராட்டை உபாசிக்க வேண்டும். பிறகு தைஜசனுடைய இருப்பிடம் என்ன? மனம், வாசனாரூபமான மனம். அந்த இடத்தில் ஹிரண்ய கர்ப்பனை தியானிக்க வேண்டும், கோலகமாக இருப்பிடமாக கொண்டு. ஹிருதயாகாசத்தில் அந்தர்யாமியை தியானிக்க வேண்டும், ஐக்கியமாக தியானிக்க வேண்டும் என்று அது இரண்டாவது விதமான விளக்கம். இப்போ முதல் விளக்கம் வேறு நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவது விளக்கம் என்ன? உபாசனை. என்ன உபாசனை? வெஷ்டி சமஷ்டி உபாசனை. வெஷ்டி சமஷ்டி உபாசனைக்கு உபாசனை செய்யணும்னு சொன்னாவே ஒரு ஆலம்பனத்தை சொல்லணும். இப்போ ஆலம்பனங்கிற சொல்லலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு போகிறோம். ஆலம்பனம் பலமுறை பார்த்துருக்கோம். ஆலம்பனம்னா ஒரு இடம், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பொருள், அதன் மீது உபாசிக்க வேண்டும். அந்த ஆலம்பனம் தான் விஸ்வ தைஜச பிராக்ஞனுடைய கோலகம். அந்த கோலகத்தில் ஆலம்பனமாக கொண்டு நாம் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியத்தை செய்ய வேண்டும். அப்படி இரண்டு விதத்தில் இதை நாம் பார்க்கலாம். இனி நாம் காரிகைக்குள் செல்லலாம். தக்ஷிணாக்ஷி முகே விஸ்வஹ. விஸ்வஹ விஸ்வன் தக்ஷிண அக்ஷி முகே. தக்ஷிணம்னா வலது, அக்ஷி என்றால் கண், முகம் என்றால் ஓப்பனிங், திறத்தல், துவாரம். ஏன்னா மூடிய கண் அவனுக்கு இருப்பிடமாக இருக்காது. அப்போ முகே என்றால் திறந்தல், திறந்திருக்கின்ற, திறக்கப்பட்ட என்று பொருள். துவாரம்னா வழி, திறந்த வழிக்கு துவாரம். இப்போ திறந்திருக்கின்ற வலது கண் விஸ்வனுடைய ஆலம்பனம், விஸ்வனுடைய இருப்பிடம். இப்போ இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். விஸ்வன் உண்மையில் வலது கண் மூலமாகத்தான் வெளி விஷயத்தை அனுபவிக்கிறானா என்றால் கிடையாது. அவன் 5 இந்திரியங்கள் வழியாகவும் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றான். ஆகவே உண்மையில் விஸ்வனுடைய கோலகம் 5 இந்திரியங்கள். பிறகு ஏன் உபனிஷத் வலது கண் என்று சொல்கிறது என்றால் அதற்கு காரணம் அதிகமான நம்முடைய அறிவு கண் வழியாகத்தான் வருகிறதாம். விஞ்ஞானப்படியும் 90% 90% ஞானத்தை நாம் கண் மூலமாக அடைகின்றோம். சந்தேகம் இருந்தால் ஒரு நாள் கண்ணை மூடி வீட்டில் உட்காந்து பாருங்கள், 90% ஞானம் நமக்கு கிடைக்காது அன்னைக்கு. அப்படி அதுக்கு அடுத்தது காது. அதிகமான ஞானம் கண் வழியாக வருகிறது. ஆகவே அதை பிரதானமாக சொல்லப்படுகிறது. சரி, ஏன் இடது கண்ணை விட்டுட்டு வலது கண்ணை சொல்லிங்கன்னா, பொதுவாக வலது பக்கம் சக்தி அதிகமாக இருக்குங்கிறது அனுபவ சித்தம். அதனால் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் உபனிஷத் வலது கண்ணில் சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அதனுடைய இருப்பிடம் வலது கண். ஆனால் என்னென்னு புரிஞ்சுக்கணும், வலது கண் வழியாகத்தான் விஸ்வன் எல்லாத்தையும் அறிகிறான்னு அர்த்தம் இல்லை. 5 இந்திரியங்கள் வழியாக அனுபவிக்கின்றான். ஆனால் உபனிஷத் அதனுடைய இடமா வலது கண்ணை சொல்லுகின்றது. காரணம் 2 காரணம் சொல்லலாம். வலது கண்ணில் அதிக ஞானம் வருகின்றது, பிறகு வலது பக்கம் அதிக சக்தியை உடையதாக இருக்கின்றது.
சில பேர் இல்லையே நான் லெஃப்ட் ஹேண்டட்னு சொல்லுவார்கள். சாதாரணமாக வலது பக்கம் சக்தி அதிகம், கண்ணில் அதிக ஞானம் வருவதனால் விஸ்வனுடைய இருப்பிடம் கோலகம் தக்ஷிண அக்ஷி புருஷக. இங்கே முகேன்னு சொல்லியிருக்கு. உபனிஷத்தில் தக்ஷிணே அக்ஷன் புருஷகன்னு சொல்லி மற்ற உபனிஷத்திலும் இந்த கருத்து கூறப்பட்டுள்ளது. இனி அடுத்தது மனசி அந்தகது தைஜசக. தைஜசன் மனசி அந்தக. மனசினா மனதிற்குள், அந்தக என்றால் உள்ளே, மனதிற்குள்ளே. நமக்கு மேலோட்டமான மனசு இருக்குது, ஆழ்ந்த மனசுன்னு ஒன்று இருக்குது. நம்மெல்லாம் ஆழ்ந்த மனசில் வாழ்ந்ததே கிடையாது. நம்ம வாழ்க்கையே மேலோட்டமான மனசில் போயிட்டுருக்கு. என்ன உட்கார்ந்து நம்ம மனசை பார்த்தா தானே உள்ளே இருக்கிறது தெரியும். இப்போ ஆழ்ந்த மனசுன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளிருந்து தான் எல்லா விதமான, அதுக்குள்ளிருந்தால் அப்படியே மேலே வந்து நம்முடைய சொல், நம்முடைய பார்வை, விவகாரம், சிந்தனை எல்லாம் இருக்குது. இந்த தைஜசன் எங்கே உட்கார்ந்துருக்கானா? ஆழ்ந்த மனசில் அமர்ந்துள்ளான். வாசனாமய மனம்னு அர்த்தம். எங்கெல்லாம் வாசனைகள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோ அதை அன்கான்சியஸ் என்று சொல்வார்கள். அன்கான்சியஸ்னால் அறிவில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய வாசனாமய பிரபஞ்சம் உள்ளே இருக்குது. அதனால தான் ஆளை பார்த்தா சொல்ல முடியாது இவன் எப்படி வருவான்னு சொல்லி. இப்போ ஒரு விதையை பார்த்தா இந்த விதையை வச்சு இந்த மரம் இந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியுமோ? முடத்தெங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மடம் அப்படியே சாஞ்சும் வரலாம், நேராகவும் வரலாம், தெரியாது. அது வளர விட்டால் தான் தெரியும். அதே போல் ஒரு சின்ன பையனுடைய ஜாதகத்தை பார்த்தோ குழந்தையினுடைய இதை பார்த்தோ சொல்லவே முடியாது இவன் மகாத்மா ஆவானா அல்லது வேறு ஏதாவது ஆவானான்னு சொல்லவே முடியாது. காரணம் என்ன? ஆழ்ந்த மனசுக்குள்ளே என்ன வாசனை இருக்கோ யாரு கண்டா? விட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த வாசனை உள்ளே இருக்கின்றது. அந்த இடத்துல தான் தைஜசன் அமர்ந்துள்ளான். இனி அடுத்தது ஆகாஷேச்ச ஹிருதி பிராஜ்ஞக. ஹிருதி ஆகாஷே. ஹிருதினா ஹிருதயத்திற்குள், ஆகாஷேன இருக்கின்ற ஆகாசத்தில். நம்முடைய ஸ்தூல ஹிருதயம் இருக்கின்றது. அந்த ஹிருதயத்திற்குள் இருக்கின்ற ஆகாசத்தில் பிராஜ்ஞக. அது பிராஜ்ஞனுடைய இருப்பிடம், ஸ்தானம், கோலகம். இந்த மூன்று இடத்தையும் சொல்லி என்ன சொல்லிடுறார்? த்ரிதா தேகே வியவஸ்திதக. தேகே என்றால் நம்முடைய உடலில், த்ரிதா மூன்று விதத்தில், வியவஸ்திதக அமர்த்தப்பட்டிருக்கின்றான். இந்த மூணு பேரும் மூன்று இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். யார் மூன்று பேரும்? விஸ்வன், தைஜசன், பிராஜ்ஞன். மூணு இடத்துல இந்த மூன்று பேரும் வியவஸ்திதகன ஸ்திதக அங்கே இருக்கின்றான், அமர்ந்திருக்கின்றான். கெப்டன் அர்த்தம், அந்த இடத்துல வச்சிட்ருக்கான். மூணு பேரும் மூணு இடத்தில் இருக்கிறார்கள். இதுக்கு ஏன் இரண்டு விதமான விளக்கம் வந்ததுன்னு சொன்னால், கௌடபாதர் ஒன்றுமே சொல்லலை. மூணு இடத்த சொல்லிட்டு இந்த மாதிரி சரீரத்தில் மூன்று இடத்தில் மூன்று பேர் இருக்கிறார்கள்னு தான் சொல்லியிருக்கார். இங்கே கௌடபாதர் இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வர விரும்புகிறார் அப்படிங்கிறது அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே சங்கரர் தன்னுடைய விளக்கத்தில் சொல்கிறார், இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், நம்ம முதல்ல பார்த்த விளக்கத்தை தான் ஆசிரியர் எடுத்துக்கொள்கின்றார். சங்கரர் என்ன சொல்கிறார்? சென்ற மந்திரத்தில் சொன்ன ஏக ஏவ திருதா ஸ்மிருதக அது இங்கு நிலைநாட்டப்படுகின்றது. எப்படி? ஜாகிரத அவஸ்தையில் தக்ஷிண அக்ஷி மூலமாக விஸ்வனாக இருந்து அவனே தைஜசனாக இருக்கின்றான், அவனே பிராஜ்ஞனாக இருக்கின்றான். இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது என்றால், ஒருவன் தான் இருக்கின்றான். அதுதான் முக்கியம். காரணம் என்னென்னா, கடைசியில் அத்வைதம்னு படிக்க போகிறோம். இங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? ஒருவனாக இருக்கிற ஜீவனையே மூணாக வேற பிரித்து வச்சுட்டோம். விஸ்வன், தைஜசன், பிராஜ்ஞன்னு பிரிச்சிருக்கோம். இப்போ ஒன்றுங்கிறத காட்ட ஆரம்பித்து இருக்கிற ஒன்றை மூணாக பிரிச்சிருக்கோம். இப்போ உபனிஷத் அதை ஒன்றாக்குகிறது. இந்த ஒன்று தான் மூன்றாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது. அது ஏன் தெரியுது அப்படின்னு சொன்னால், சென்ற வகுப்பில் ஒரு வார்த்தையை பார்த்தோம், உபாதி வசாத் என்று. இப்போ உபாதிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் பல முறை பார்த்துருக்கோம். ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், உபாதி என்று சொன்னால் எந்த ஒன்று
தன்னுடைய தர்மத்தை வேறொன்றிடம் பொய்யாக கொடுக்குமோ அதற்கு உபாதி என்று பெயர். இப்போ உபாதிங்கிறது இந்த சரீரம், 3 சரீரமும் உபாதி. முதல்ல சாஸ்திரம் 3 சரீரத்தை அறிமுகப்படுத்தும், அதுக்கப்புறம் அது ஆத்மாவுக்கு உபாதின்னு சொல்லும். அது ஒரு பெரிய வார்த்தை, பெரிய ஸ்டேட்மெண்ட். அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 3 சரீரம் இருந்துட்டு போனால் பரவாயில்ல, அது என்ன பண்ணிருதான், தன்னுடைய தர்மத்தை பொய்யாக ஆத்மாவிடம் கொடுத்து விட்டது. இந்த பொய்யா வாங்கிக்கிற ஆத்மாவுக்கு உபஹிதம் என்று பெயர். உபஹிதம்னா பொய்யா வாங்கிக்குது, உபாதினா பொய்யாக கொடுக்கின்றது. இந்த 3 உபாதியினால 3 பெயர் ஆத்மாவுக்கு வருகிறது. ஸ்தூல சரீரத்தை உபாதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு விஸ்வனும், சூக்ஷ்ம சரீர பிரதானமாக பார்க்கும் பொழுது தைஜசன் என்றும், காரண சரீரத்தோடு பார்க்கும் பொழுது பிராக்ஞன் என்றும் வருகிறது. பிறகு ஆத்மா என்னன்னா 3ம் ஒருவன்தான். இந்த 3ம் சேர்ந்து ஒரு உபாதி. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் சேர்ந்து ஒரு உபாதி. அந்த உபாதிக்குள் இருக்கிற விசேஷத்தினால விதவிதமான பெயர் விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன் என்று பேசப்படுகின்றது. இனி நாம் அடுத்த காரிகைக்கு செல்லலாம். விஸ்வோ ஹி ஸ்தூலபுங் நித்யம் தைஜஸ பிரவிவிக்த புக் ஆனந்த புக் ததா ப்ராஜ்ஞஹ த்ரிதா போகம் நிபோதத. இனி வருகின்ற 2 காரிகையிலும் புதிதான கருத்து இல்லை, உபனிஷத்தில் சொன்ன கருத்தே இருக்கின்றது. இதற்கு முன் பகிஷ் பிரக்ஞகன்னு சொன்னதை சொன்னார். பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் விஸ்வ தைஜச பிராக்ஞன் எதை அனுபவிக்கின்றான் என்று உபனிஷத்தில் சொல்லப்பட்டது. அது ஞாபகம் இருக்கின்றதோ? விஸ்வன் எதை அனுபவிக்கின்றான்? ஸ்தூலத்தை. தைஜசன் சூக்ஷ்மத்தை. பிராக்ஞன் ஸ்தூல சூக்ஷ்மத்துக்கு அப்பாற்பட்ட காரணத்தை, ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான்னு சொல்லப்பட்டது. அந்த புக்குன்னு சொன்னால் ஞாபகம் வந்துடும். ஸ்தூல புக், பிரவிவிக்த புக், ஆனந்த புக். அந்த கருத்து தான் இங்கு ஞாபகப்படுத்துகின்றார். இந்த 3ஐயும் சேர்ந்து இங்கு குறிப்பிடுகிறார். அதாவது விஸ்வ தைஜச பிராக்ஞன், இதில் விஸ்வன் தைஜசன் இருவரும் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கிறார்கள். விஸ்வன் கர்த்தாவாக இருக்கான், அதே விஸ்வன் சில நேரத்தில் போக்தாவாக மாறிடுறான். தைஜசன் கர்த்தாவாக சில நேரத்தில் இருப்பான், பிறகு அவனே போக்தாவாக மாறுவான். இப்போ விஸ்வன் தைஜசன் யாருன்னா கர்த்தா போக்தா, கர்த்தாவாகவும் இருப்பான், போக்தாவாகவும் இருப்பான். பிராக்ஞன் யாருன்னா போக்தாவாக மட்டும் இருப்பான், ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டான். வீட்டில் அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு பிராக்ஞன்னு பேரை வச்சிடலாம். ஒரு காரியம் பண்ணாமல் பேசாமல் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் அவங்க யாருன்னா பிராக்ஞன், போக்தா. நல்லா உழைச்சி சம்பாரித்து கொடுத்துட்டு வீட்டில் குடிச்சிட்டல, சம்பாரித்து கொடுத்துட்டு வீட்டில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கட்டுமே, அவன் கர்த்தாவாக இருக்கிறதுனால போக்தாவாக இருக்கிறதுக்கு அலவுடு. ஆனால் ஒரு சம்பாரணை இல்லாமல் சும்மா இருந்தான்னா அவன் போக்தா, பிராக்ஞன். அந்த கருத்து இங்கே வருகின்றது. உண்மையில் ஆத்மா கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. அது ஆத்மா கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல. ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே ந ஹந்தா, அவன் கொல்பவனும் அல்ல, கொல்லப்படுபவனும் அல்லங்கிறது ரகசியம், அது உண்மை. ஆனால் எப்படி கர்த்தா ஆகின்றது என்றால், ஆத்மாவானது பக்கத்தில் சரீரத்தை வச்சிருக்கு. அந்த சரீரத்திற்குள், குறிப்பாக மனதிற்குள் சிதாபாசமானது தோன்றுகிறது, ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் தோன்றுகிறது. அந்த சிதாபாசத்தினுடைய அடிப்படையில், அந்த ஜீவனுடைய அடிப்படையில் கர்த்தாவாக போக்தாவாக தெரிகிறது. இப்போ ஒரே ஒன்று விஸ்வனாக இருக்கும் பொழுது பிரமாதாவாக இருந்து கொண்டு கர்த்தாவாக போக்தாவாக, பிறகு தைஜசனாக இருக்கும் பொழுது கர்த்தா போக்தாவாக, பிராக்ஞனாக இருக்கும் பொழுது போக்தா
அதுதான் இதனுடைய சாரம். இப்பொழுது காரிகையை பார்த்தால், விஸ்வஹி ஸ்தூலபுங் நித்யம். விஸ்வன் நித்யம் என்றால் எப்பொழுதும், ஸ்தூலபுக் என்றால் ஸ்தூலத்தை அனுபவிப்பவன். இதெல்லாம் உபநிஷத்தில் நம்ம பார்த்த கருத்து தான். ஸ்தூலபுக் ஸ்தூலத்தை அனுபவிப்பவன். பிறகு தைஜசக பிரவிவிக்த புக். பிரவிவிக்தம் என்றால் வேறுபட்டதுன்னு அர்த்தம். பிரவிவிக்தம்னா டிஃப்ரெண்ட். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்? எதிலிருந்து வேறுபட்டது? ஸ்தூலத்திலிருந்து. ஸ்தூலத்திலிருந்து வேறுபட்டது என்னவாக இருக்க முடியும்? சூக்ஷ்மம். ஆகவே பிரவிவிக்தம் என்பதற்கு பொருள் சூக்ஷ்ம புக், சூக்ஷ்மமான விஷயத்தை அனுபவிக்கின்றான், வாசனாமய பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றான். பிறகு ஆனந்த புக் ததா பிராஜ்ஞக. பிராஜ்ஞன் அவ்விதம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அவன் ஏன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் எல்லாம் பார்த்தோம். அவனுக்கு அங்கே ஆயாசம் கிடையாது, விக்ஷேபம் கிடையாது, எண்ணங்கள் இல்லை, மனசு அமைதியாக இருக்கு. ஆகவே ஆத்மாவினுடைய ஆனந்தம் தெளிவாக பிரதிபிம்பிக்கின்றது காரண சரீரத்தில், அதை அனுபவிக்கின்றான். இவ்விதம் என்ன சொல்றார்? த்ரிதா போகம் நிபோதத. த்ரிதா என்றால் மூன்று விதத்தில் போகம், போகத்தை நிபோதத தெரிந்துகொள். நம்மிடம் பார்த்து சொல்றார், நீங்கள் யூயம் நிபோததன நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா போகமும் மூன்று விதத்தில் இருக்கிறது. எப்படி? ஸ்தூலம், ஸ்தூல போகம், சூக்ஷ்ம போகம், பிறகு ஆனந்த போகம்னு சொல்லி அனுபவிக்கப்படும் பொருள் மூன்று விதத்தில் இருக்கின்றது. அனுபவிப்பவன் மூன்று விதமாக இருப்பதனால். அப்ப சென்ற காரிகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா மூன்று பிரமாதாவை சொன்னார். இங்கு மூன்று பிரமேயத்தை சொல்லியிருக்கார். அந்த சொல்லெல்லாம் தெரியுமல்லவா? பிரமாதா, பிரமாணம், பிரமேயம். பிரமேயம்னா ஆப்ஜெக்ட், அனுபவிப்பது. மூன்று விதமான பிரமேயம். காரணம் மூன்று விதமான பிரமாதா. இப்போ விஸ்வன்கிறதுக்கு விஷயமாக இருப்பது ஸ்தூலம், தைஜசன்கிறதுக்கு விஷயமாக இருப்பது சூக்ஷ்மம், பிராஜ்ஞனுக்கு விஷயமாக இருப்பது ஆனந்தம் என்று. இதில் வேறொரு கருத்தை நம்ம பார்த்தோம். விஸ்வனும் தைஜசனும் கர்த்தாவாக இருக்கான், போக்தாவாகவும் இருக்கின்றான். பிராஜ்ஞன் போக்தாவாக மட்டும் இருக்கின்றான் என்று சொன்ன கருத்தே தான் இங்கும் வந்தது. இனி இதே கருத்தை வேறு விதத்தில் அடுத்த காரிகையில் கூறுகின்றார். ஸ்தூலம் தர்ப்பயதே விஸ்வம் பிரவிவிக்தந்து தைஜசம் ஆனந்தஸ்ச ததா ப்ராஜ்ஞம் த்ரிதா த்ருப்திம் நிபோதத. மூன்று விதமான திருப்தி இங்கு பேசப்படுகிறது. மூன்று விதமான பிரமாதா அறிபவன் விஸ்வன், தைஜசன், பிராஜ்ஞன். மூன்று விதமான பிரமேயம் ஸ்தூலம், சூக்ஷ்மம், ஆனந்தம். இனி மூன்று விதமான திருப்தி, சுகம். சுலபமான காரிகை. நேரடியாக காரிகைக்குள் சென்றால், ஸ்தூலம் தர்ப்பயதே விஸ்வம். விஸ்வனை, விஸ்வனாக இருக்கின்ற பிரமாதாவை ஸ்தூலமானது திருப்திப்படுத்துகிறது. ஸ்தூலம்னா ஸ்தூல விஷயம், தர்ப்பயதே என்றால் திருப்தியை கொடுக்கிறது. இப்போ விஸ்வனுக்கு திருப்தியை கொடுக்கிறதுக்கு என்ன சாதனம்னா ஸ்தூலமான பிரபஞ்சம். ஸ்தூலத்தை விஸ்வ அனுபவிக்கிறான்னு முன்ன சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார்? ஸ்தூலம் விஸ்வனை திருப்திப்படுத்துகிறது. இப்போ நம்ம விஸ்வன்னா யார்? நம்ம எது திருப்திப்படுத்த முடியும்? கனவுல கண்ட பதார்த்தம் அல்ல, ஸ்தூலமான விஷயங்கள் தான் விஸ்வனை திருப்திப்படுத்துகிறது.
எல்லா நேரத்துலையும் திருப்திப்படுத்துறது இல்லை. சில நேரத்தில் திருப்தியப்படுத்துது, சில நேரத்தில் துக்கத்தை கொடுக்குது. அனுபவத்தை கொடுக்கின்றது, சுக துக்கத்தை கொடுக்கின்றது. இவர் பாசிட்டிவாக சொல்கிறார், ஸ்தூலந்தான் திருப்திப்படுத்த முடியும். சரி, பிரவிவிக்தம் து தைஜசம், தற்பயதைங்கிறத சேர்த்திக்கணும். பிரவிவிக்தம்னு சொன்னால் சூக்ஷ்மம், சூக்ஷ்மமான பொருள்கள் தைஜசனை திருப்திப்படுத்துகிறது. ஆனந்தஸ்ச ததா பிராஜ்ஞம், ஆனந்தமானது பிராஜ்ஞனை திருப்திப்படுத்துகிறது. பிரதிபிம்பானந்தம் முக்கிய ஆனந்தம் அல்ல, காரண சரீரத்தில் இருக்கிற பிரதிபிம்பானந்தம் பிராஜ்ஞனுக்கு திருப்தியை கொடுக்கின்றது. ஆகவே என்ன சொல்றார்? த்ரிதா திருப்திம் நிபோதத. த்ரிதா மூன்று விதத்தில் திருப்தியை நிபோதத அறிந்து கொள்ள வேண்டும். நிபோததங்கிறதுக்கு சப்ஜெக்ட் நீங்கள், நிபோததன புரிந்து கொள்ளுங்கள் என்று பொருள். நீங்கள் மூன்று விதமாக திருப்தி இருப்பதாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு காரிகையினுடைய சாரம் என்னன்னா ஏற்கனவே சொன்னது தான். அதனால தான் சங்கரருடைய கமெண்ட்ரியில் இதுக்கு எவ்வளவு விளக்க எழுதுறாருன்னா உக்தார்த்தவ், சொல்லப்பட்டது, அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். ரெண்டு ஸ்லோகத்தை எழுதி உக்தார்த்தவ் ஸ்லோகவ். உக்தார்த்தம்னா உபனிஷத்தில் சொன்னதை தான் சொல்லியிருக்கு, அதுக்கு மேலே அவர் எழுதலை. அதனால் என்ன பண்ணுறோம், நம்மள இதில் அதிக விசாரம் இல்லை, ஏற்கனவே சொன்ன கருத்து தான் இந்த இரண்டில் சொல்லப்பட்டுள்ளது. இனி அடுத்த காரிகை. த்ரிஷு தாமசு யத் போஜ்யம் போக்தா யஸ்ச பிரகீர்த்திதஹ வேதைததுபயம் யஸ்து சபுஞ்சானோ ந லிப்யதே. இந்த காரிகையில் இரண்டு கருத்துக்கள் அமைந்துள்ளது. முதல் கருத்து, போக்தா அல்லது பிரமாதா மூன்றாக இருந்தாலும் ஒருவன்தான் என்பது ஒரு கருத்து. இதற்கு முன் காரிகையில் மூன்று விதமான போக்ஜ்யம் அனுபவிக்கப்படும் பொருள்னு சொல்லப்பட்டது. உண்மையில் அவைகளும் ஒன்றுதான் என்று போக்திரு போஜ்ய ஏகத்துவம். போக்திரு என்றால் அனுபவிப்பவன், எக்ஸ்பீரியன்சர். போஜ்யம் அனுபவிக்கப்படுவது ஒன்றுதான் சொல்றார். இதுக்கு முன்னாடி மூணுன்னு பிரிச்சார், இப்போ உண்மையில் அவைகளெல்லாம் ஒன்றுதான்னு சொல்றார். இப்போ இதனுடைய முதல் கருத்து என்ன? போக்திரு போஜ்ய ஏகத்துவம். போக்திருன்னு சொன்ன அனுபவிப்பவன் யார்? விஸ்வ தைஜச பிராஜ்ஞன், பிரமாதா. இவர்கள் எல்லாமே ஒரு ஆள்தான் மூன்று விதமாக அனுபவிக்கின்றான். போஜ்யம் என்றால் அனுபவிக்கப்படும் போகம் மூணா சொல்லப்பட்டது. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம்னு சொல்லப்பட்டது. காரணம்னா இங்கே ஆனந்தம்னு சொல்லப்பட்டது. மூன்று விதமான போகம் போஜ்யம்னு சொல்லப்பட்டு மூன்று விதமான திருப்தின்னு சொல்லப்பட்டது. உண்மையில் அவைகளும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார். காரணம் என்னன்னு சொன்னால் மாயை தான் காரணமாக சூக்ஷ்மமாக ஸ்தூலமாக இருக்கே தவிர அங்கு உண்மையில் மூன்று போகங்கள் இல்லை, மூன்று போக்தா கிடையாது. ஒரே போக்தா மூன்று விதத்தில் அனுபவிக்கின்றான். இப்போ ஒரே மாவு இருக்குது, அரிசி மாவு, இனி ஒரு மாவு தான் உளுந்த மாவு. அதை எப்படி அனுபவிக்கிறோம்? தோசையாக அனுபவிக்கிறோம், இட்லியாக அனுபவிக்கிறோம், விதவிதமாக அனுபவிக்கிறோம் அல்லவா? கண்டென்ட் என்னன்னா ஒன்று தான் மூணு விதவிதமான அவஸ்தையில் அனுபவிக்கிறோம். அதே போல் இருக்கிற ஒரு மாயா பிரபஞ்சம், அதை விதவிதமான அவஸ்தையில் விதவிதமாக மாறி விதவிதமாக இவனும் மாறி அனுபவிக்கின்றான். அந்த கருத்தை சொல்கிறார். இனி ஒரு கருத்து என்னவென்றால், மூன்று அவஸ்தைகளை இப்போ விசாரம் பண்ணணும். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இந்த 4வது துரியத்துக்கு வரலின்னு வச்சுக்கோமே, போதும் எனக்கு 3 அவஸ்தை விசாரம் பண்ணினதே போதும், இனி மாண்டூக்கியம் வேண்டான்னு முடிவு பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோமே.
அவர் துரியமெல்லாம் இனி எனக்கு வேண்டாம், இதுவே எனக்கு போதும்னு முடிவு பண்ணி 4வது துரியம்ங்கிற அவஸ்தை இல்லை, அந்த தத்துவத்துக்கு வரல. 3 அவஸ்தையை படித்து இந்த ஞானத்தை மட்டும் உடையவராக இருந்தால் என்ன பலன், அது பலன் சொல்லப்படுகிறது. அவஸ்தாத்ரய விவேக பலம் சொல்லப்படுகிறது. அதுக்கு பலன் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லலை, அதுக்கும் பலன் இருக்கு. இவ்வளவு தூரம் பலன். இப்போ எவ்வளவு தூரம் போனோமோ அவ்வளவு தூரம் பலன். நம்ம செய்கிற சாதனைகளை 2ஆக பிரிக்கலாம். இப்போ கிணறு வெட்டுறோம்னு வச்சுக்கோமே, சொல்கிறாங்க 60 அடி வெட்டுனா தண்ணி வரும்னு சொல்கிறார்கள். நம்ம 30 அடி வெட்டுறோம். 30 அடி வெட்டினா 60 அடி வெட்டினா 20 அடி தண்ணி வரும்னு சொன்னால், நான் 30 அடி வெட்டுறேனே 10 அடி எனக்கு போதும்னு சொல்லுவோமா? முடியாது. 60 அடி வெட்டினா தான் அது 20 முழுமையாக கிடைக்கும். இப்போ நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது. அந்த பசியாக இருக்கிற ஆளுக்கு ஒரு 10 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையும். அவர் 10 சாப்பிடணுமா? 5 சாப்பிட்டா அதுக்களவா நிறையும் அல்லவா? அப்படி சாதனையை 2ஆக பிரிக்கலாம். நம்ம செஞ்ச அளவுக்கு பலன் கொடுக்கும் சில சாதனைகள், சிலதெல்லாம் முழுமையாக செஞ்சால் தான் பலன் கொடுக்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், இந்த சாஸ்திரத்து வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ளே வந்தால் எவ்வளவு தூரம் போகிறீர்களோ அவ்வளவு தூரம் பலன் இருக்கான். எவ்வளவு படி நம்ம போகிறோமோ அவ்வளவு பலன் சொல்லப்படுகிறது. இதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா சரியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு கோஷத்திலிருந்து அபிமானத்தை விட்டுட்டு போகணும். ஒருவர் அன்னமய கோஷத்திலிருந்து அபிமானத்தை விட்டு பிராணமய கோஷத்துக்கு சென்றிருந்தால் அந்த அளவுக்கு பலன் இருக்கும். அன்னமய கோஷத்தில் அபிமானம் வச்சா என்ன துக்கம் வருமோ அது வராது, ஏன்னா அடுத்த கோஷத்துக்கு போயிட்டாரு. அதே போல் மனோமய கோஷத்துக்கு போயிட்டா, விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்தால் அந்தந்த நிலையில் நமக்கு பலன் கிடைக்கும். அதை இங்கு சொல்கிறார். துரியத்துக்கு போகாமல் 3 அவஸ்தையை பற்றிய ஞானம் மட்டும் இருந்தால் என்ன பலன், பிறகு போக்திரு போஜ்ய ஐக்கியம் அது என்ன என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.